Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max Chapter 2. Example sums பார்த்துட்டு example 2.68 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate 1 to 2 1 by x plus 1 into x plus 2 into dx. இப்போ கொடுத்திருக்க வேல்யூ பார்த்தோன்னே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் செய்யணும்னு கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன்ல 1 to 2 1 by x plus 1 x plus 2 into dx. இப்போ இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் நான் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். 1 by x plus 1 into x plus 2 which is equal to a by x plus 1 plus b by x plus 2. ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுவோம், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ 1 by x plus 1 into x plus 2 is equal to a into x plus 2 plus b into x plus 1 divided by x plus 1 into x plus 2. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 1 is equal to a into x plus 2 plus b into x plus 1 எடுத்துக்கலாம். நம்பர் 1. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் எக்ஸோட வேல்யூ -2 சப்ஸ்டியூட் பண்றேன். -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது a 0 ஆயிட்டு b மட்டும் கிடைக்கும். 1 is equal to a into -2 plus 2 plus b into -2 plus 1. இது கம்ப்ளீட்டா 0. அப்போ 1 is equal to -2 plus 1 -1 into b. அப்போ b ஓட வேல்யூ -1. நெக்ஸ்ட் a வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x ஓட இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்பதான் -1 plus 1 0 ஆகிடும். 1 is equal to a into -1 plus 2 plus b into -1 plus 1. So 1 is equal to 2 minus 1 1 into a கிடைக்கும். அப்ப a வேல்யூ 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கண்டுபிடிச்ச ரெண்டத்தையும் தனித்தனியா ஸ்பிட் பண்ணி எழுதணும் பாத்தீங்களா, அதுல போய் எழுதிடலாமா. 1 by x plus 1 into x plus 2 is equal to 1 by x plus 1 minus 1. ஏன்னா b ஓட வேல்யூ -1. ஸோ பிளஸ் மைனஸா மாறிட்டு 1 by x plus 1 எழுதிக்கலாம். இப்போ இதை நான் இன்டிகிரேட் பண்ணணும். ஸோ இன்டிகிரேஷன் 1 to 2 dx. அதே தான் இங்கேயும் இன்டிகிரேஷன் ஆஃப் 1 to 2 into dx. 1 by x plus 1 என்ன எழுதணும், log x plus 1 minus log x plus இங்க 2 வரணும்ல, b ஓட டினாமினேட்டர் 2 வரணும்னா பிளஸ் 1 எழுதியிருக்கேன். பிளஸ் 2 அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 1. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல x இருக்கிற இடத்துல 2 and 1. ஃபர்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். log 2 plus 1 minus log 2 plus 2. இது ஃபர்ஸ்ட் செட். மைனஸ் log 1 plus 1 minus log 1 plus 2. இது தனி. இப்போ சிம்பிளிஃபை பண்ண log 3 minus log 4 minus log 2 minus into minus plus log 3 கிடைக்கும். இதுல log 3யும் log 3யும் பிளஸ் minus log 4 minus log 2 மைனஸ். இது ரெண்டும் சேர்த்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும், log 3 plus log 3 மைனஸ் வெளியே எடுத்துட்டு log 4 plus log 2. ஸோ log 3 plus 3 எப்படி எழுதலாம்னா log 9 minus log 4 plus 2 எப்படி எழுதலாம் 8. இப்போ logல மைனஸ்ல இருக்கு, அப்போ டிவிஷன்ல எழுதணும் log 9 by 8. இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.69. evaluate 1 to e கொடுத்துருக்காங்க, log x into dx. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடே எடுக்கலாம். சொல்யூஷன்ல 1 to e log x dx. uv மெத்தட் ட்ரை பண்ண போறோம். u ஓட வேல்யூ log x. அப்ப ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா du is equal to 1 by x into dx. அதே dv வந்து dx எடுக்கிறேன். அப்போ ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணா v is equal to x கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 to e
log x dx is equal to 1 to e u into dv. u into dv நமக்கு தெரியும் uv upper limit minus lower limit minus integration of 1 to e v into du. கரெக்டா? இதே தான் நம்ம முன்னாடி சம்ஸ்ல சால்வ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டேர்ம் சப்ஸ்டிடியூட் பண்ணும். v வந்து x, u வந்து log x, limit e lower limit 1 minus integration of 1 to e v du. அப்ப x into du value 1 by x into dx. cancel பண்ணிடலாம். 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இங்க upper limit minus lower limit. upper limit என்ன? e log e minus x ஓட இடத்துல 1 log 1 minus integration of 1 வந்து x, அதுக்கும் limit e and 1 தான். இப்போ e log e value e log 1 ஓட value 0 minus அதே தான் இங்கேயும் வரும் e minus 1. ஸோ plus e minus e cancel ஆகிடும். 1 இருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 1ன்னு மாறிடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நீங்கள் இன்னொரு லைனில் இந்த மைனஸ் இன்சைட் கொண்டு போயிட்டும் எழுதலாம். பட் அது இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா தான் வரும். இ வரும், அப்புறம் மைனஸ் இ ப்ளஸ் 1, அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு 1 எழுதணும். இல்லைனா நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.70. evaluate 0 to pi by 2 x into sin x into dx. சொல்யூஷன்ல given ஒரு வாட்டி எழுதிடலாம். 0 to pi by 2 x into sin x into dx. சேம் u dv மெத்தட் தான் செய்ய போறேன். டேக் u is equal to x தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ வரும். அப்போ இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண du is equal to dx. இப்போ dv is equal to sin x dx. அப்போ v is equal to minus cos x. இதுக்கு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 to pi by 2 x sin x dx is equal to 0 to pi by 2 u into dv. u into dv ஓட ஃபார்முலா என்ன? uv upper limit minus lower limit minus integration of 0 to pi by 2 v into du. இப்போ u ஓட வேல்யூ v ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ux v ஓட வேல்யூ minus cos x pi by 2 0 minus 0 to pi by 2 v ஓட வேல்யூ minus cos x d ஓட வேல்யூ dx ன்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இது பிளஸ்ன்னு மாறிடும். சரியா? வேல்யூஸ் வந்து இன்சைட் எடுத்துட்டு வரலாம். இப்போ மைனஸ் எக்ஸோட வேல்யூ pi by 2 into cos pi by 2 again minus எக்ஸோட வேல்யூ 0, மொத்த டேர்மையும் நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? பிளஸ் cos இன்டகிரேட் பண்ணா sin x pi by 2 0. cos 90 டிகிரி என்னது? 0. கரெக்டா? ஸோ இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். நமக்கு வெறும் sin வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அப்போ sin pi by 2 90 டிகிரி minus sin 0. sin 90 டிகிரி வேல்யூ 1, 0 வேல்யூ 0. அப்போ 1 minus 0, ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.